தியா அவங்களோட யூகே பேபி ஷாருக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கேட்டாங்க. ஸோ பேசிக்லி நாங்கள் அவங்களோட யூகே பேபி ஷாருக்கு இங்கேருந்து கஸ்டமைஸ் பண்ணி அனுப்பியிருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஃபீமேல் செக்மெண்ட் தான். விஜயகுமார் சார் தான் ஃபஸ்ட்டு வந்ததே. அவங்க வந்து பார்த்துட்டு என் பேர் எழுதி கொடுங்க அப்படின்னாங்க. சார் என்ன பேர் எழுதுறதுனா நாட்டாமன்னு எழுதி கொடுங்க அப்படின்னாங்க. லிட்ரலி ரோட் நாட்டாம அப்படின்ட்டு முதல்ல எழுதி கொடுத்தோயா. ஸோ ஆக்சுவலி ப்ரீதா அப்புறம் அவங்க சிஸ்டர் ஸ்ரீதேவி 2 பேருமே வந்தாங்க. தயவு செஞ்சு 2 பேரும் பண்ணி அப்பா கிட்ட கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டால் கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க. அருண் விஜய் அவரோட பையன் வந்து எங்கள் அம்மாவுக்கு கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா நேம்லாம் சொல்லி அவங்க அம்மாவுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. நான் போய் கொடுத்தோடனே அவர் வந்து என்ன அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களான்னு அவரும் ஷாக் ஆகிட்டாரு. ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அது பார்க்கறதுக்கே. ஆனால் அது போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெண்டு நாங்கள் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட 2 ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. பிகாஸ் ரீசெண்டாக தியா கோகுல் அவங்களுடைய சீமந்தமில் வந்து நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையாக இருக்குது, யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எஸ், அதுக்கு பின்னாடி 2 இன்டெலிஜென்ட் உமன் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஸோ வெல்கம் ரெபேக்கா அண்ட் டெலன்ஷியா. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? குட். நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஏன்னா செம்மையாக இருந்துச்சு அந்த வீடியோஸ் ஒன்று பார்க்கும் போது. அந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பர்சனலைஸ்டாக நீங்களே அழகாக கிராஃப்ட் பண்ணி கொடுத்தது. அண்ட் ஈவன் அங்கே வந்து கெஸ்ட்டாக இருக்கட்டும் அண்ட் ஈவன் அனிதா மேமாக இருக்கட்டும் எல்லாரும் பார்த்துட்டு பயங்கரமாக அவங்களுடைய ஃபீட்பேக்ஸை கொடுத்துருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்தது வந்து எப்படி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக இவங்க ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்வதி நாயர் அவங்க ஈவெண்ட்டில் வந்து ஷி வாஸ் கஸ்டமைசிங் ரிட்டர்ன் கிஃப்ட். ஸோ அப்போ தான் அவங்கள பார்த்தேன். ஸோ தட் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் மீட் பேசிக்லி. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இந்த இயர் ஸ்டார்டிங்கில் சரி ஓகே ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணலாம், மார்க்கெட்டில் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் வந்து டவுன் சவுத் தமிழ்நாடுல பண்ணாதது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வெட்டிங் ஃபேவர்ஸ் கேம் இன் டு பிக்சர். ஸோ அதுக்கப்புறம் ஐடியா ஷேர் பண்ணோம். ஓகே வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு தென் அப்படி கிக் ஸ்டார்ட் ஆன ஒரு பிராண்ட் தான் வெட்டிங் ஃபேவர்ஸ். சூப்பர். ஆமாம், 2 ஃப்ரெண்ட்ஸும் நாங்களும் 2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒன்றும் பண்ண மாட்டோம், காசிப்ஸ் பேசுவோம், டைம் வேஸ்ட் பண்ணுவோம், இதான் பண்ணுவோம். பட் 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சூப்பரான ஒரு விஷயம் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தியா கோகுல் அவங்களுடைய சீமந்தம் அந்த மொமெண்ட்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள எப்படி கால் வந்துச்சு? ஆக்சுவலி மேம் வந்து எங்களோட ஒரு வீடியோ பார்த்துட்டு அவங்களே என்கொயர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். ஐஸ்வர்யா மாதம்பட்டி அவங்களோட பேபி ஷவர் வந்து பண்ணியிருந்தோம் நம்ம. ஸோ அப்போது மேம் கேட்டபோது அவங்க கேட்டது வந்து தியா அவங்களோட யூகே பேபி ஷாருக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கேட்டாங்க. ஸோ பேசிக்லி நாங்கள் அவங்களோட யூகே பேபி ஷாருக்கு இங்கேருந்து கஸ்டமைஸ் பண்ணி அனுப்பியிருந்தோம். யா, ஸோ அது வந்து கிளாஸ் சிப்பர் வித் கிளாஸ் ஸ்ட்ராஸ் மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் எங்களோட ப்ராடக்ட்ஸ் யூகேக்கு தான் போச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து சென்னையோட இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடுச்சு அவங்களது. பட் தென் வி பிட்ச்ட் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மிரர் இருக்குது, நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிட்ச் பண்ணோம். அவங்களுக்கும் ஐடியா பிடிச்சிருந்தது. அண்ட் ஷி ஆல்சோ கேவ் அஸ் லாட் ஆஃப் ஃப்ரீடம் டு ஒர்க் ஆன் வாட் எவர் வி வாண்டட் டு டூ. ஸோ ஷீ செட் ஓகே. அண்ட் ஆல்சோ இனிஷியலி அவங்களோட ஐடியாஸ் இருந்திருக்கும் இல்லையா, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ உங்களோட இன்புட்ஸுமே இருந்திருக்கும். ஸோ அந்த பார்ட் எப்படி இருந்துச்சு? ஸோ மேம் வாஸ் வெரி ஜெனரஸ் வித் அ பிளாட்ஃபார்ம், ஓப்பன் டு அஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களே ஐடியாஸ் பிச்சன் பண்ணி we came about doing the vintage mirrors. மிரர் ஏன் அந்த ஒரு விஷயம்? பிகாஸ் ஆல்சோ அது கனெக்டட் டு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ஸ்பெசிஃபிக்லி அந்த குட்டி மிரர் வாஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தேங்க்யூ. ஸோ மிரர் ஏன் ஸ்பெசிஃபிக்கானா பேபி ஷவர் இஸ் மோர் ஓவர் ஓரியன்டட் டு ஃபீமேல் அண்ட் இட் இஸ் டு ஷோ தட்
எவ்ரி டைம் மிரர் பார்க்கும்போது யூஆர் பியூட்டிஃபுல், யூஆர் அ உமன் ஹூ இஸ் crossed a lot of phases in life and you've been a beautiful mother அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு அந்த ட்ரெடிஷ்னல் அண்ட் இந்த மாடர்ன் மிக்ஸை பண்ணி ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுறது மாதிரி. இந்த மிரர் வந்து எல்லாருமே இது ஹாப்பி, குட்டியாக இருக்குது, நாங்கள் பாக்கெட்டில் கேரி பண்ணிப்போம், ஸோ எல்லா இடத்துக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அண்ட் இட் ஹேஸ் ஆர் நேம்ன்ற போது தே லைக் ஒரு டைம் பார்க்கும்போது நம்ம பேர் இருக்கு, வாட் அ பியூட்டிஃபுல் கிரியேஷன் ஆஃப் காட் அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்ற டச்சுக்காக மிரர் சஜஸ்ட். ஆமா, அதுல இன்னொரு அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணாரு அந்த மிரர் பார்த்துட்டு. என்ன சொன்னாரு? ஆக்சுவலி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஃபீமேல் செக்மெண்ட் தான், ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து இது மென்ஸுமே வந்து நிறைய வந்து என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கும் பேர் எழுதி கொடுங்க அப்படின்னு. விஜயகுமார் சார் தான் ஃபஸ்ட்டு வந்ததே. அவங்க வந்து பார்த்துட்டு என் பேர் எழுதி கொடுங்க அப்படின்னாங்க. சார் என்ன பேர் எழுதுறதுனா நாட்டாமன்னு எழுதி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ வி லிட்ரலி ரோட் நாட்டாம அப்படின்ட்டு மிரரில் எழுதி கொடுத்தோயா. ஸோ அவங்களுக்கு வந்து அது பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாலில் வந்து நேம் கஸ்டமைஸ் பண்ணிட்டு போனது ஒரு மென்னாக வந்து. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. அருண் விஜய் அவரோட பையன் வந்து எங்கள் அம்மாவுக்கு கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா நேம்லாம் சொல்லி அவங்க அம்மாவுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. சூப்பர். அண்ட் அருண் விஜய் சார் வந்து பார்த்துருந்துருப்பாரு, ஏதாவது சார் கூட ஏதாவது கான்வர்சேஷன்ஸ் இருந்ததா? யா அவங்க வந்து பார்த்துட்டு ஐடியா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப க்ளோஸ் அப் வர முடியல பிகாஸ் ஆஃப் த கெஸ்ட் அண்ட் ஆல். பட் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி ஸ்டால் வச்சுருக்கோன்னா யா இட்ஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ கேவ் இஸ் ஃபீட்பேக். யா தென் அனிதா மேம் வாஸ் சோ ஹாப்பி. அது பார்க்கும்போதே தெரிஞ்சது அந்த குட்டி மிரர்ல அவங்களோட ஃபேஸ் அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. அனிதா மேம் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு? மேம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாலுக்கு வந்தோன்னே என்ன நடக்குது காட்டுங்க, எப்படி பண்றீங்க அப்படின்னு காட்டுங்கன்னு பண்ணி காட்டினோம். ஷி வாஸ் மெஸ்மரைஸ்ட். அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஃபேஸ்ல இருக்கிற சந்தோஷத்துலேயே நாங்க பம்ப் அப் ஆயிட்டோம் ஃபார் தி என்டையர் இவெண்ட். இட் வாஸ் வெரி வெல் ரிசீவ்ட். எல்லா கிளையன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து சொன்னது வந்து சில பேர் வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அப்போ வந்து நாங்கள் தான் சரி வந்து பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் போகணும் அப்படின்னு சொன்னும் போது கூட இல்லை ஒரு 20 seconds or 10 seconds இஸ் வாட் இட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காட்டினோன்னே அவங்க இன்னும் 2-3 பேரை கூப்பிட்டு வந்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பர்சனலைஸ் யூஸ்ஃபுல் பட் யூனிக் கிஃப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ் தென் அண்ட் விஜயகுமார் சாரோட ஃபேமிலி வெட்டிங்காக இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷன்னாலும் இட் இஸ் லைக் ஒரு திருவிழா மாதிரி இருந்திருக்கும். அதை அங்கே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஏதாவது மொமெண்ட்ஸ் நீங்களே பார்த்து செம்மையா செரிஷ் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது? ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் அவங்க வந்து செம்ம ஜாலியான ஃபேமிலி. ஓகே, அது லைவாக விட்னஸ் பண்ணது வந்து எங்களுக்கு என்னடா இது, எல்லாருமே வந்து they were வெரி ஹாப்பி, வெரி சியரிங், வெரி வெல்கமிங். ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக அப்படியே ஸ்டேஜ் நிறைஞ்சி இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் த சிஸ்டர்ஸ் தேர் பாண்ட் வாஸ் லைக் வெரி பியூட்டிஃபுல். ஸோ அவங்க வந்து எல்லாருமே எல்லா பீப்புளையுமே நல்லா வெல்கம் பண்ணி என்கரேஜ் பண்ணி எவ்ரி ஒன் கேம் அண்ட் கேவ் அ ஃபீட்பேக் அபவுட் த ஸ்டால் ஆல்சோ. சி தே ஆர் அட் அ சர்டன் பிளேஸ், அவங்க வந்து பார்த்து ஃபீட்பேக் கொடுக்கணும் கூட இல்லை, பட் they took time for us. They said it's very nice, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. The family was a beautiful family. பிக்சர்ல பார்க்குற மாதிரியே தான் வந்து ரியாலிட்டிலையும் இருந்தது. So it was very even more actually. So it was very lovely to watch. அண்ட் பிரீதா மேம் ஏதாவது வந்து பார்த்துட்டு என்ன கண்டிப்பா வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் என்னவா இருந்துச்சு? ஸோ ஆக்சுவலி பிரீதா அப்புறம் அவங்க சிஸ்டர் ஸ்ரீதேவி 2 பேருமே வந்தாங்க. வந்துட்டு எங்கள் மிரர்ஸ்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி அவங்க இங்கேருந்தோ ஃப்ளை பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தே ஹாவ் டு ஹெட் பேக் அப்படின்றதுனால எங்களுக்கு தயவு செஞ்சு 2 பேரும் பண்ணி அப்பா கிட்ட கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டால் கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க. அவங்க ஸ்டாலில் நின்று எங்களால் பண்ணி கொடுக்க முடியல. பட் தே கேம், தே செட் என் நேமும் என் சிஸ்டர் நேமும் பண்ணிவிட்டு டேடி கிட்ட கொடுத்துருங்க, வி ஹாவ் அ ஃப்ளைட் டு கேட்ச், நாங்கள் சேஞ்ச் பண்ண போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தே வெண்ட். அண்ட் நாங்கள் அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பண்ணி சார் கிட்ட கொடுத்துட்டோம். they were also very happy about it. ஃபைனலி தியா கூகுள் அவங்க தான் மெயின் இல்லையா? ஸோ அவங்க என்ன சொன்னாங்க பார்த்துட்டு? she'll say because தியா வந்து இவங்க ஃபைனலாக பேசினாங்க. ஸோ she had some என்ன சொன்னாங்க? how happy she was?
So she was very happy of what was happening there, how well the guests received and how well the experience that we brought to the event. She was very, very happy to have this experience done there. அண்ட் ஓவராலா இங்க ஸ்பெசிஃபிக்லி விஜயகுமார் சாரோட ஃபேமிலி அந்த ஃபங்க்ஷன்ல ஒர்க் பண்ணது உங்கள் 2 பேருக்கும் பர்சனலா எவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு? Getting to see a lot of people from the industry, it was really like great. ஏன்னா வந்து see people in on screen is different, off screen is different, and the off screen experience was way more beautiful. ஸோ அவங்க வந்து அழகாக இருக்குது உங்கள் ப்ராடக்ட்னு சொல்கிறது, அவங்க வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறது, அவங்களோட வீட்டில் வந்து எங்கள் ப்ராடக்ட் ஒரு பொருளாக இருக்க போகுதுன்றது வந்து இட்ஸ் லைக் சம்திங் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் எல்லாருமே பிரபு சாரும் வந்திருந்தாரு, அதுக்கப்புறம் ராதிகா மேம் வந்திருந்தாங்க. எங்களால் அவங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணி கொடுக்க முடியல, பட் அவங்க டாட்டர் ரேயானுக்கு வந்து பர்சனலைஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ எவ்ரி ஒன் வாஸ் ஹாப்பி. ஸ்ரீதேவி மேமோட சிஸ்டர் மேகி வந்திருந்தாங்க, அவங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணி கொடுத்தோம். தே வர் வெரி ஹாப்பி. உமாரியாஸ் மேம் வந்திருந்தாங்க. ஸோ வந்த எல்லாருமே தே காட் அ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் ஆர் ஸ்டால். எங்களோட ப்ராடக்ட்ஸும் அவங்களுக்கு ரீச் ஆச்சு. பட் டு see people in the industry and do more, அவங்களும் விரும்புகிறாங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டு. என்னதான் நிறைய ஈவெண்ட்ஸில் பார்த்துருப்பாங்க இருந்தாலும் அவங்க லைவாக பர்சனலைஸ் பண்ணி பார்க்குறத they are preferring much. கெஸ்ட்டுமே சொன்னாங்க, இது வந்து நாங்கள் தூக்கி போடுற மாதிரியே கிடையாது, ஃபிட் பேக்லேயும் ஃபிட் ஆகுது, ஈஸியாக கேரியும் பண்ணலாம், பட் வெரி யூனிக்காகவும் இருக்குது. we want to keep it. That's what they work. And moreover, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா guests can always reimagine their experience that they had. ஸோ இவங்க போய் சொல்லலாம், அந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இட்ஸ் கஸ்டமைசபிள். ஸோ ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன் இருக்கும் ஈவெண்ட்டில், லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வந்தோமா, கிஃப்ட் வாங்கினோமா, போகணுமா, அப்படி இருக்காது. ஸோ பேசிக்லி அவங்க வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ராடக்ட்டை அவங்க நேமை கஸ்டமைஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் சம்திங் நாங்கள் we wanted to do something uniqueன்றதுனால we came up with this chapter. உங்களோட அதர் ஒர்க்ஸ் பார்க்கும்போது அடுத்தது வாட் வி saw was ஆர்ஜே பாலாஜி சார் வந்து அது எந்த இடத்துல நடந்த ஒரு ஈவென்ட்? வித்துனேஷன் சொல்லி ஒருத்தரோட ரிசப்ஷன் வந்து தாஜ்ல பண்ணியிருந்தோம். ஸோ இர்ஃபான், ஆர்ஜே பாலாஜி சார், ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவரை பார்த்ததுமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி அவர் போகிறாரு, அவர் கண்டிப்பாக க்ராஸ் பண்ணி வருவார், நம்ம நேம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் சிப்பர்ஸில் அப்படின்ட்டு. ஸோ அவர் வர்றதுக்குள்ளே கஸ்டமைஸ் பண்ணி வச்சிட்டோம். தென் வென் ஹி கேம், இவங்க தான் வந்து சிப்பர் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. அண்ட் ஹி கேவ் அ பியூட்டிஃபுல் சஜஷன். அது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ வேறு யாராக இருந்தாலும் would take time to tell அப்படின்றது. இவங்க கிட்ட தான் அவங்க சொன்னாங்க, ஐ திங்க் இட் would be better if she tells அப்படின்றது. ஸோ இப்போ நான் போய் கொடுத்தோடனே அவர் வந்து என்ன அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களான்னு அவரும் ஷாக் ஆகிட்டாரு. அண்ட் பார்த்தோன்னே இட் வாஸ் வெரி பிரிட்டி, ஹீ லவ் த ப்ராடக்ட். அதுக்கப்புறமா கேட்டார், எங்கே உங்கள் பிஸ்னஸ் கார்டு எங்க அப்படின்ட்டு. நீங்கள் எப்போவுமே எது கொடுக்குறனாலும் அது உங்களோட பிஸ்னஸ் கார்டு எப்பவுமே போட்டு கொடுங்க அப்படின்னு he gave us the advice and we've been doing it ever since. ஒரு பெரிய ஒரு டிப் ஆக்சுவலி. ஏன்னா நீங்க பண்றீங்க, இட்ஸ் யோர் ஒர்க். அண்ட் இப்போ நாளைக்கே எனக்கு வேணும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டைம் டு ரீகால் அப்படின்றதுக்கு உங்களோட கான்டாக்ட் இருக்கும். ஸோ உங்கள் கார்டும் போட்டு சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னது அவர் தான் அது ஐடியா கொடுத்தது. ஸோ நாங்கள் அடுத்த ஈவெண்ட்ல இருந்து we did literally follow that. அண்ட் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வாஸ் அந்த பர்ஃப்யூம்ல கூட நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி அழகா கொடுத்துருந்தீங்க. எனக்கு அது ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஐடியா யாரோட ஐடியாவா இருந்துச்சு, எப்படி அது பிளான் பண்ணீங்க? ஸோ நாங்கள் ப்ராடக்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணுவோம், சம்டைம்ஸ் கிளையன்ட் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ்லையும் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். வி கஸ்டமைஸ் பர்ஃப்யூம் ஆல்சோ. ஸோ பர்ஃப்யூம் பார் வச்சுட்டு அதில் வந்து ஃப்ளேவர்ஸ் இருக்கும். கெஸ்ட் வந்து எனக்கு இந்த ஃப்ளேவர் பிளெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா
we blend the perfume, we customize and give directly. ஸோ ஒரு லைவ் பர்சனலைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பர்ஃப்யூம் பாட்டில் எழுதுறது மட்டும் இல்லை, பர்ஃப்யூமே கியூரியேட் பண்ணி கொடுக்குறதும் we do. சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம், இதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் சொன்ன மாதிரி அந்த காம்பேக்ட் மிரர் செம்ம லக்ஸரியஸாக இருந்தது. பார்த்த உடனே வந்து எவ்வளோ இருக்கோ தெரியல, எவ்வளோ நாள் கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த மிரர் இருந்துச்சு. அந்த காம்பேக்ட் மிரர் வாஸ் லைக் சூப்பர் குட்டாக இருந்துச்சு. அதை பற்றி சொல்லுங்க. ஸோ காம்பேக்ட் மிரர்ன்றது வந்து விமென் ஆப்வியஸ்லி லவ் இட். அது சின்னதாக இருக்கு, travel friendly, but also make it unique, make it personal. Again, coming back to our core idea, to always give something unique and personal. So adla vandu naanga hand engrave pannuvom avangaloda peru, live or in studio kuda naanga pannuvom. It's well received. Yeah. And அதுலயுமே 3 யூனிக் கலர்ஸ் இருக்கு, சில்வர், கோல்ட் அண்ட் ரோஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் அது எவ்ரி ஒன் வுட் லவ் தட் ப்ராடக்ட். சுரேஷ் மேமோட வெட்டிங்ல யூ கிராஃப்டட் சம்திங் which is like ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு அது பார்க்கிறதுக்கே. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? ஃபர்ஸ்ட் அவங்க எனக்கு தான் கேட்டோன்னே ஆப்வியஸ்லி ஐ வாஸ் ஆன் cloud 9. பெஸ்ட்டாக தான் பண்ணி தரணும், எப்போவுமே எது பண்ணாலும் பெஸ்ட்டாக தான் பண்ணணும். ஸோ ஐ கிராஃப்டட் கீர்த்தி மேம்ஸ் பவ் புக்ஸ். அவங்களுக்கு இந்த ஷேட் ரிப்பன் தான் வேணும், இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேண்ட் ரோட் த பவ்ஸ் அந்த ஃப்ரண்ட் பேஜை எழுதிட்டு டைட் த ரிப்பன் அண்ட் தென் ஷீ லவ்ட் இட். ஆனால் அது போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. அவங்களோட வெட்டிங் வந்து ஆப்வியஸ்லி இட் வாஸ் இன் கோவா, பட் மை பார்சல் சர்வீஸ் broke down. அண்ட் கடைசி நிமிஷத்தில் somebody was flying from here to there, அண்ட் அன்றைக்கி வேறு பயங்கர மழை வேறு, ஃப்ளைட்ஸ் were getting cancelled. ஸோ தேங்க் காட் ஃபைனல் மூமெண்ட்ஸில் நான் இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்தேன், அவங்க போய் கடைசியில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. எவ்ரிதிங் went well. அண்ட் ஆல்சோ அவங்களோட நேம் போர்டு, இந்த வீட்டில் இந்த நேம் போர்டு கூட ஆக்சுவலி செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபாண்ட்டே ரொம்ப பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அது யாரோட ஐடியாவாக இருந்துச்சு? இப்படி தான் வேணும்னு மேம் கேட்டிருந்தாங்களா? ஆமாம். ஸோ கேலிகிராஃபி நேம் பிளேட்டுன்றது வந்து நான் பண்ணுவேன். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து யூனிக்காக கிஃப்ட் பண்ணுமேன்ட்டு என்னோட பிரதர் இன் லா கேட்டிருந்தாரு, இது நீ பண்ணி தருவியா அப்படின்ட்டு. ஸோ ஐ டிட் இட் ஃபார் ஹர். ஒரு எழுத்துமே கையில் எழுதி அதுக்கப்புறமா அது ப்ரொடக்ஷனுக்கு போய் ஹேண்ட் பெயிண்டட் அண்ட் எவ்ரிதிங். இட்ஸ் நவ் இன் அவர் ஹவுஸ். எவ்வளோ டேஸ் ஆச்சு அது உங்களுக்கு? இட் வில் டெஃபினெட்லி டேக் அரவுண்ட் 2 to 3 weeks or even a month. சூப்பர். அண்ட் கீர்த்தி மேமோட ஃபீட்பேக் என்னவா இருந்துச்சு? She loved it. She loved it. நான் வந்து அவங்களோட பேஜ்ல பார்த்தோன்னே I was so happy. Yeah. சூப்பர், நைஸ். அண்ட் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. இட் இஸ் லைக் மச் மோர் எக்ஸைட்டிங்காக இருந்தது ஃபைனலி. அதெல்லாம் பார்க்கும்போது சே இதெல்லாம்ப்பா நம்மளாம் கஷ்டம்ப்பா, எல்லாம் ரொம்ப லக்ஸரியஸாக இருக்குது, நம்மளாலலாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இட் இஸ் லைக் பேசிக் பட்ஜெட்னு ஒன்று இருக்கும்ல, வாட் இஸ் தட்? ஏதாவது யூ கேன் ஜஸ்ட் ரிவீல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நாங்கள் எங்கள் டேர்ம் வச்சுருக்கிறதே லோ மிட் அண்ட் லக்ஸரி அப்படி தான் வச்சுருந்தோம். ஸோ வி ஸ்டார்ட் ஃப்ரம் 150 onwards where we customize இது கோம்ப். ஓகே. ஸோ கோம்புன்றது எவ்ரிடே யூஸ் பண்ணுறது, ஒரு ப்ரஷ் கோம்புன்றது, அதில் வந்து அவங்க நேம் போட்டு கொடுக்குறது. ஸோ அதெல்லாம் வந்து வி ஸ்டார்ட் ஃப்ரம் 150 onwards. ஸோ எல்லா லெவல் ஆஃப் கிளையன்ஸும் மீட் பண்ணணுன்றது இஸ் சம்திங் வாட் வி டார்கெட்டட். அதனால வந்து our range starts from 150 onwards, like for the giftings and all. Yeah. Super nice. And yes, இப்போ வந்து அங்க நாங்க பார்த்தது வந்து we wanted to see it live அப்படிங்கிறதுனால எஸ் மக்கள் இப்போ வந்து லைவா நமக்கு வந்து கிராஃப்ட் பண்ணி காட்ட போறாங்க. கண்டிப்பா. Yeah, sure. இதுதான் தியா கோகுல் அவங்களோட சீமந்தம்ல பண்ண அந்த மிரர். Yeah. So we've done your name. Oh my god. Actually நான் இவ்ளோ டக்குன்னு முடிக்கும் நான் எதிர்பார்க்கல. It is like so nice. ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. And within secondsல also இது டக்குன்னு முடிஞ்சிருச்சுல. This is nice. And thank you so much. இதை எனக்கு அவங்க கிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. Thank you so much. Welcome. ஸோ இது ஆக்சுவலாக இது வந்து ஃபாயிலிங்னு சொல்லுவோம். லெதர், அதுக்கப்புறம் லெதர் ப்ராடக்ட்ஸ்லாம் we can customize it with.
மட்டும் தான் பண்ண முடியும் கரெக்ட் ஆல் ஃபாயிலிங் எல்லாமே லெதர்ல மட்டும் தான் பண்ண முடியும் we do that. Super. Yeah. நைஸ் பக்கா ஆஹா ஒவ்வொரு செமையா இருக்கு இன்னும் நிறைய வச்சிருக்கீங்க போல இருக்கு உங்ககிட்ட நைஸ் சூப்பர் அண்ட் இதுல வந்து ஆஜய் பாலாஜி சார் ஆமா இதுதான் right. ஸோ இதுதான் வந்து தியா கோகுல் அவங்களோட யூகே பேபி ஷவருக்கும் Okay. கஸ்டமைஸ் பண்ணி அனுப்பியிருந்தோம் இந்த ப்ராடக்ட் யூகே வரை போயிருக்குல்ல எஸ் அண்ட் நீங்க வந்து ரொம்ப ஆர்வலோட ஆமா. எதிர்பார்த்த அந்த காம்பாக்ட் மிரர் வந்து இதுதான் சூப்பர் நைஸ் ஸோ வி கஸ்டமைஸ் நேம் இன் திஸ் ஆல்சோ நைஸ் சூப்பர் எஸ் ஓவராலா செம்மையா இருந்துச்சு எனக்கு லைவா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே அவ்வளோ சூப்பரா அதுவும் அந்த நம்ம நேமை நம்ம முன்னாடி அதை கிராஃப்ட் பண்ணும்போது பயங்கர ஒரு ஹாப்பினஸ் வந்து நான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் அண்ட் எஸ் இன்னும் நிறைய உங்களுடைய பிராண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் நீங்க தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் we are waiting for that Thank you and so all much. the very best Thank you. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Kiriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்